ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் ஒன் 2025 கட் ஆஃப் கொஸ்டின்ஸு மார்க் இல்லை. சரிங்களா? இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இது ஒரு ஃபைனல் கிடையாது. சரிங்களா? இது உங்கள் MSTNPSC அகாடமி. இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு சொல்ல போறோம்னா 193. ஏன்னா 7 கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியில் அவங்களே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைனல் டிசிஷன் எப்படி வரும்னு தெரியல. இன்னொன்று, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபேக்கு இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவான முடிவு இல்லாத என்னன்னா ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிடவே மாட்டாங்க. எப்பயுமே கவுன்சிலிங், போஸ்டிங், அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிடுறாங்க. அதை யாரும் பார்க்கறதும் இல்லை. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அதை பார்த்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதுக்கு மேல பார்த்து கோர்ட்ல கேஸ் போட்டு அது ரிவர்ட் பின்னாடி திரும்ப எடுப்பாங்களா அதெல்லாம் தெரியல. அதான் போட்டாங்களே போங்க அப்படின்ற 2013 குரூப் ஒன் கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூபிஎஸ்சி அது வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்த இதுவும் கண்டுக்கல. அவங்க எல்லாம் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்ப ரீசெண்டா SBIல பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கனால அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஆனா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவர் எப்படி கரெக்டா ஒர்க் பண்ணுவாரா, அவரே பினான்சியல் வந்து சரியில்லை, அவர் வந்து ஒரு பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு கேட்டாங்க. சரி, இதே இதே ஜட்மெண்ட்டை வச்சுட்டு 2013 கேஸ்க்கு நம்ம போட்டோம்னா எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இல்லீகலா ஒரு கவர்மெண்ட் இதுல சர்வீஸ்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆனா அவங்க மட்டும் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சே நடக்குது. இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி தான் ஃபைனல் ஆன்சருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிடுறதே இல்லை. மெயின் எக்ஸாமுக்கும் எதுவும் ஆன்சர் கீ சொல்றது இல்லை. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு, அப்ஜெக்ட் டைப் எக்ஸாமுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிடுறது இல்லை. கரெக்டா ஒரு என்ன சொல்ற வெளிப்படைத்தன்மை இல்லை. இது நட்டாச்சு டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட் சார் நடராஜ் சார் வந்து நிறைய தடவை சொல்லிட்டாரு. நிறைய பிரச்சனைகள் அவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய ஒரு முக்கியமான இன்ஸ்டியூட்லாம் இதை பத்தி பேசுறதே கிடையாது. மெயினான இன்ஸ்டியூட்லாம் பேசுறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை காசு கொட்டுற மரம் மாதிரி பசங்க இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க வந்து காசு கொட்ட, மற்றபடி அவங்களாம் எதுவுமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. 2 பேர், நடராஜ் இன்ஸ்டியூட்டும் ரேடியன் ராஜபோதி சாரும் 2 பேர் தான் அதிகபட்சம் எதாவது பண்ணுவாங்க. அப்பக்கப்ப ஐயாச்சாமி சார் வந்து ஒரு சில இதெல்லாம் அவரும் தன்னோட ஆதங்கத்தை தெரிவிப்பாரு. மற்ற யாருமே இதை பத்தி எந்த இன்ஸ்டியூட்டுமே இதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வரணும், ஜாயின் பண்ணணும், அவங்க பணக்காரன் ஆகணும், இது மட்டும் தான் பண்றாங்களே ஒழிய ஸ்டூடெண்டோட அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களே அதை டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்போம் அப்படின்றது நடக்கல. இதான் உண்மை நிலவரம் இல்லையா? எல்லா யூடியூப் சேனலா இருக்கட்டும், சரி, எல்லா இன்ஸ்டியூட்டும் இதுதான் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நம்ம மாணவர்களுக்கான தெளிவான இது என்னன்னா, எப்பயுமே ஒரு எக்ஸாம் ப்ரிலிமினரி ரிசல்ட் விடும்போதே நீங்க ரிசல்ட் விடும்போது கொடுங்க. அதுக்கு முன்னாடி கூட இல்லைன்னா பரவாயில்ல. ரிசல்ட் விடும்போது ஃபைனல் ஆன்சர் விடுங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து செக் பண்ணிப்பான், நான் எலிஜிபிளா இல்லையா, நான் கரெக்டா இருக்கேன்னு. நீங்க ப்ரிலிமினரியில விட மாட்டீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருது, கவுன்சிலிங் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் போட்டு யாரும் என்ன பண்ண முடியும்? யாரால என்ன பார்க்க முடியும்? ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கிற ரிக்வஸ்ட் என்னன்னா, ஃபைனல் ஆன்சருக்கு கண்டிப்பா நீங்க உடனே ஒரு ரிசல்ட் விடும்போதாவது போடணும். அப்பதான் அவன் அட்லீஸ்ட் நான் கிளியர் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறவன் கேஸாவது போட்டு அட்லீஸ்ட் அவனாவது ஒரு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவ்வளவு எழுதிருக்கேன்னு. அவனுக்கு ஏதோ ஒரு அசம்ஷனால அவனுக்கு தெரியும். OMR ஜெராக்ஸ் தர மாட்டீங்க, எல்லாம் RTA எல்லாமே எதுவா இருந்தாலும் எல்லாமே ஃபைனல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தரேன்றீங்க. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மை வந்து கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்றது இல்லை. எவ்வளவு சொன்னாலும் ஃபாலோ பண்ணது. அவங்கள்ட்ட ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணா உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு தலையில தான் ஏதாவது OMRல எதுலையாவது தலையில கை வைக்கிறாங்க ஒழிய அவங்க அவங்களோட தப்ப அவங்க கரெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த அரசாங்கமும் அதை கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். தமிழ் எழுதுறவங்களுக்கு மார்க் அதிகமா போடுறது இல்லை மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய மாணவர்கள் அனுபவிச்சிருக்காங்க, நல்லா படிக்கிறவங்களும் அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. இப்போ கூட நேற்று கூட நடராஜ் டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட்ல அந்த வெப்சைட் யூடியூப்ல போய் பாருங்க. தமிழ்ல வந்து ஒரு ஜியோ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்களே, தமிழ்ல ஒரு ஜியோ ரெடி பண்ணும் போது என்ன வந்து தப்பு பண்ணிருக்காங்க. நிலையன் போறதுக்கு பதிலா திருமதி எண்ணுன்னு போட்டிருக்காங்க. மிஸ் அது எம்எஸ்ன்ற இது வருமா, அதை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணா எம்எஸ்னா திருமதின்னு வரும். அதை அப்படியே போட்டிருக்காங்க. அது ஜியோ வந்து சைனும் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இருக்கும். நீங்க தமிழ்ல வந்து ஒருத்தர் எழுதுற ஸ்டூடெண்ட் நீங்க வெளில தள்ளினீங்கன்னா தமிழ் இந்த அளவுக்கு தான் மெல்ல மெல்ல சாகும்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி ஆகும். சரிங்களா? நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, திராவிடம்னு சொல்றீங்க, அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் என்னோட ஆதங்கம்.
என்னோட ஆதங்கம் மட்டும் இல்ல, தமிழ் எழுதுற அனைத்து மாணவர்களோட ஆதங்கம் கூட. நாங்க எந்த மொழிக்கும் எதிரானவங்க கிடையாது. ஆங்கிலத்துல எழுதுறவங்களுக்கு நாங்க எதிரானவங்க கிடையாது. எங்களுக்கு தேவை எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும். அவ்வளவுதான் சொல்றது. மத்தபடி அவங்க அவங்க எழுதுனாங்களோ அவங்களுக்கு போடுங்க. உங்களுக்கே தெரியும் குரூப் டில எவ்வளவு பிரச்சனை நடந்தது. தமிழ்ல வந்து விட்ட ஆக பேர் விடாத ஆக பேர்லாம் கேட்டேன். அப்படிலாம் நான் இது வரைக்கும் கேள்வியே படல அந்த எக்ஸாம் முன்னாடி வரைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்து 60 கொஸ்டின் தான் இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அந்த ஒரு கொஸ்டினால கட் ஆஃப் எவ்வளவு மாறும், எவ்வளவு போஸ்டிங் ஸ்டேஜ்லாம் மாறும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ்க்கும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி, இன்ஸ்டியூட்டுக்கும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக சொல்லணும். இதெல்லாம் ஒரு மெஜாரிட்டி குறைகள். இந்த குறைகள்லாம் களையணும். கண்டிப்பா ஃபைனல் ஆன்சருக்கு போடணும். ஃபைனல் ஆன்சருக்கு போட்டாதான் நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனா, அதாவது கட் ஆஃபோ இல்லை ஏதோ வந்து நம்ம இது பண்ணுவோம். யூபிஎஸ்சிலாம் தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தெளிவாவே இல்லை. யூபிஎஸ்சியில் எவ்வளோ எலிஜிபிள், எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, யூஆர் எவ்வளோ, ஓபிசி எவ்வளோ, எஸ்சிஎஸ்டி எவ்வளோ அப்படின்ற தெளிவாக போட்டுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் ஃபைனல்ல கூட தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் எதுவுமே கொடுக்குது. டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நீ செலக்ட் ஆனவன் எத்தனை மார்க் மட்டும் வரும். அவன் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள. இப்போ எப்படி அனானிஸ்ட் டிஎன்இ ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்களோ அது மாதிரிலாம் கொடுக்குறதே கிடையாது. அது மாதிரி கொடுத்தாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ கீழே இருந்துட்டோம், நம்ம இவ்வளோ மேலே இருக்கணும் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையெல்லாம் கொண்டு வரும்போது மாணவர்கள் உங்களை நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் உங்களை நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மாணவர்களோட நலன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஃபைனல் ஆன்சருக்கு கண்டிப்பாக வேணும். அதுதான் சொல்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுவும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி, ப்ரிலிமினரி ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியிடணும். இல்லை ரிசல்ட் அன்னைக்காச்சும் வெளியிடணும். அப்போ தான் திடீர்னு வந்து அவன் ஓகே கிளியர் ஆகுனா ஒரு போயிட்டு அப்ரோச் பண்ணி அவன் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவான். சரிங்களா? இப்போ வந்து ஓசிக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஸ்டியூட் கட் ஆஃப் போட்டாங்க. நான் நிறைய அனாலிசிஸ் பண்ணி தான் போகிறேன். இப்போ நான் கொடுக்குற கட் ஆஃப் விட அதிகமாக தான் இருக்கும், வழியே கம்மியாக சான்ஸ் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி, மாடரேட்டு அதுக்கு நடுவில் தான் இருக்குது. மாடரேட்டு டஃப்புக்கு நடுவில்லாம் கிடையாது. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில ஏபிசியில் ஒரு சில இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ வந்து ஆர்டிகல் 13 அதை வச்சு, அந்த ஆர்டிகல் 13 வச்சு அந்த கொஸ்டினை நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஆர்டிகல் 21லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான இது. சரிங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் அடிக்கிற மாதிரி இருக்கும். 4132 சரிங்களா? 4132 இந்த இது என்ன சார் கமிஷன் இருக்கு. அது பார்த்தோன்னே அந்த கமிஷன் கேஸு இது ஏகே கோபாலன் கேஸ், அதெல்லாம் பார்த்தோன்னே நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சிலதை வச்சு நீங்க ஆன்சரே பண்ணிட முடியும். ஒரு சிலதை வச்சு நீங்க அழகா முடிச்சிட முடியும். 140 150 ஈஸியா எடுக்க முடியும். நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து கம்மியா எழுதுறவங்களுக்கு வந்து யாருக்கும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, உண்மையதான், ஃபேக்ட் தான். 120ன்றது ஆவரேஜா எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொன்றும் தான் முக்கியமா. அதை யாரு கரெக்டா அப்ரோச் பண்ணுவாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? 142 +or-3 போட்டிருக்கேன். ஆக்சுவலி +or- சொல்லக்கூடாது, +3 தான் சொல்லணும். நான் அதுக்கு மேல கூட சொல்லலாம். பட் இது ஓகே, இது கிளியர் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால சொல்றேன். 145ன்றது கிளியர் ஆகும். சரிங்களா? ஓசிக்கு வந்து 142 +or-3 145 கரெக்டா இருக்கும். பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான். அதுக்கு மேலாம் குறைய சான்ஸே இல்லை. அதுவும் நீங்க 140 கீழெல்லாம் வந்து பிசி இருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்லேயே இருங்க. ஏன்னா 140 கீழே வந்து கிடைக்குமான்றது, கிளியர் ஆகுமான்றது, ப்ரிலிமினரி கிளியர் ஆகுமான்றது சொல்ல முடியாது. சரிங்களா? 137லேருந்து 137 கீழெல்லாம் கம்பல்சரி இருந்தீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் குரூப் 4 ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதனால குரூப் 4 கான்சன்ட்ரேட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து குரூப் 1 இது குரூப் 2க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. அதான் பெஸ்ட்டு. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் அடுத்த எக்ஸாம் மூவ் ஆன் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு கீழே உள்ளவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதுக்கு படிக்குதா அதுக்கு படித்தா கன்ஃபியூஸ்லாம் ஆகாது. 137 கீழே இருந்தால் நீங்கள் வந்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு குரூப் 2க்கு போயிடுங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவை டைம் தான். டைம் கன்சம்ஷன் தான் அதிகமாக இருக்குது. நேரம் போகுது, படிக்க முடியல, படித்தா ஆன்சர் பண்ண முடியல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? மற்றபடி ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. அதே மாதிரி தான் குரூப் 2 இருக்கும். குரூப் 2ல கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். இன்னொன்று அங்கே லாங்குவேஜ் இருக்கனால கட் ஆஃப் எகிரதான் செய்யும், குறைய செய்யாது. லாங்குவேஜ் ஆல்ரெடி இங்கிலீஷ் தமிழ் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கட் ஆஃப் எகிரிடும். அங்கே பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும்.
இங்க வந்து காம்படிஷன் கொஞ்சம் குரூப் ஒன்னா சரி மெயின்ஸ்லாம் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நம்ம என்னால பண்ண முடியாது அப்படின்றவங்க கொஞ்சம் ஒதுக்கி இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறையுது. மற்றபடி அவங்களும் உள்ள வந்து லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் ஜிஎஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க உள்ள வந்தாங்கன்னா கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் எகிரிக்கும் இந்த தடவையும். நல்லா தெரியும், நல்லா அதிகமான ஸ்கோர் எடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் இது. அடுத்து பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 134. 134 ஓகே தான். 134 கீழெல்லாம் இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா முஸ்லீம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. 3.5% இடஒதுக்கீடு தான். அவங்களுக்கு வந்து 134னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து குரூப் ஒன் மெயின்ஸுக்கு படிக்கலாம். எம்பிசிக்கும் பிசிக்கும் நான் ஏன் மாற்றலைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வர காலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிகிறது வேக்கன்சியில் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி தான். ஓசிக்கு அப்புறம் முடியுறது பார்த்தீங்கன்னா எம்பிசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிசியே முடியுது. சொல்லப்போனால் எம்பிசிக்கு கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யுது, குறையில. 20% இடஒதுக்கீடு இருக்கனால எம்பிசியோட இந்த மக்கள்கிட்ட கணக்கெடுப்பு பண்ணதான் தெரியும் போல இருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லா பீப்புள் இருக்காங்கன்னு தெரியும். அதனால எம்பிசிக்கு வந்து பிசியோட கட் ஆஃப் 1-2 அதிகமாகும் போல இருக்கு இன் ஃபியூச்சர்ல. ஸோ எம்பிசியும் பிசியும் சேமா தான் இருக்கும், குறையறதுக்கோ சான்ஸ்லாம் கிடையவே கிடையாது. 138 அவங்களும் சரி 140 138ல கீழே இருந்தா யோசிக்க தேவையில்ல, நீங்க குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து எஸ்சி வந்து 135, எஸ்சி வந்து 133, எஸ்டி வந்து 130. சரிங்களா? இந்த 3 கம்யூனிட்டிலையுமே வந்து 135 இருந்தா கான்ஃபிடென்ட்டா படிக்கலாம். அது கீழே இருந்தா யோசிக்க தேவையில்ல, நம்ம வந்து குரூப் 2க்கு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். பிஎஸ்டிஎம் வந்து -3லேருந்து -5 வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போ மற்ற கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களை ஒரு 3 கொஸ்டின் வந்து குறையலாம். அதுக்கு மேலெல்லாம் குறைய சான்ஸ் இல்லை. -5 வரைக்கும் மேக்ஸிமம் குறையலாம், அதுக்கு மேலே குறைய சான்ஸ் இல்லை. ஸோ வந்து ஆவரேஜாக இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 135ன்றது நார்மல். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு 140க்கு அபோவ் இருந்தீங்கன்னா தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். 144 அபோவுக்கு இருந்தால். 140 கீழே இருந்தால் கொஞ்சம் யோசிங்க, மற்ற எக்ஸாமும் பேரலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. மெயின்ஸுக்கு படிங்க, மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் காசு கட்டி நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு. 140 கீழே இருக்கிறவங்களாம் 135 கீழே இருக்கிறோம் கன்ஃபார்மாக போயிட்டு தயவு செஞ்சு மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு 40,000 50,000 கொடுத்து சேர்ந்துட்டு உங்கள் காசை வீணாக்காதீங்க. நீங்கள் குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். குரூப் 2 மெயின்ஸுக்கு படிங்க. ஏன்னா இந்த மெயின்ஸ் சிலபஸும் அந்த மெயின்ஸ் சிலபஸும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக 2026ல் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இது கிளியர் ஆகாமல் திரும்ப அதுக்கு ஓடி ப்ரிலிமினரி படித்து உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? எந்த இன்ஸ்டியூட்டும் நம்பி போய் காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லபடியாக எதை டெஸ்ட் பேஜ் வேணால் போடுங்க. ஃபுல் டைமாக போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு வேஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேஜ் 5000 4000 போட்டு நீங்கள் டெஸ்ட்டு எதிர்பாருங்க. டெஸ்ட்டு எதிர்பார்க்கறது உங்கள் லைஃபும் ஒன்றும் வீணாக போகாது. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரிட்டன் ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? அதெல்லாம் ஓகே தான். மற்றபடி ஃபுல் டைமாக படிக்கிறேன் மெயின்ஸுக்குன்னு சொல்லி திரும்ப படிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு 40,000 50,000 கட்டிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் வேணால் போடுங்க. இதுதான் வந்து குரூப் 1 வந்து 2025ஓட அனலிசிஸ். சரிங்களா? உங்களை எல்லாம் கமெண்ட்ல போட சொன்னேன். கமெண்ட்ல போட்டவங்களுக்கும் போஸ்ட்ல வந்து போல் போஸ்ட்ல வந்து அதை போட்டவங்களுக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்களா? சரி, இதில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் அடுத்த எக்ஸாம் நானே கிளியர் ஆகும்னு தெரில, ஏன்னா நான் கம்மியாக தான் அடிச்சிருக்கேன். எனக்கு கிளியர் ஆகாது. எத்தனை கொஸ்டின் வந்து சொல்ல முடியல, பட் எனக்கு கிளியர் ஆகாது. நான் கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். சரிங்களா? நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, நான் அடுத்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் இப்போ குரூப் 2 லெவல் போஸ்டிங்கில் தான் இருக்கேன். அதனால இது வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஆப்டியூடு அதுன்னு கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதான் ரியாலிட்டி எல்லாருக்குமே உள்ளது தான். எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரி எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால அந்த டைமில் அந்த எக்ஸாமில் வந்து டென்ஷன் ஆகாமல் எவ்வளோ கூலாக எவ்வளோ இது பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த எக்ஸாம் இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப படிக்க போன 2021-22 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்க. இந்த கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்களேன். அது ஒரு லைன்ல படிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து 10 லைன்ல படிக்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் கேட்டீங்கன்னா என்னடா பண்றதுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கொடுத்துருக்க 3 மணி நேரத்துல அந்த ஜிடிபின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 1/2 பேஜ் கொடுத்துருக்காங்க. நான் உண்மையில நல்லா படிக்கலங்க. அந்த கொஸ்டின்லாம் எங்க படிக்கிறது? அது படிச்சு என்னத்த ஆன்சர் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு நியாயமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு நியாயமா கொஸ்டின் கேளுங்கப்பா. இப்படிலாம் கேட்டீங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கல்ல? வெறும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா கொடுக்கீங்க, அதுவும் படிச்சு பார்க்கணும். அதுலயும் ஏதாவது ஒரு இக்கு வச்சிருக்கீங்க.
அப்படின்ற பட்சத்தை எப்படி எங்களால் ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ வந்து ஒரு 50% ஸ்டேட்மெண்ட், 50% வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல அந்த ஏபிசி படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி வச்சாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். படிக்கிறவங்கள வந்து செக்ரிகேட் பண்ண முடியும். ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாவே வச்சீங்கன்னா எப்படி பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதுவும் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.